போதுமா? மீனா, தீபா சாப்பிட்டாளா? சாப்பிட்டா அத்தை. தீபா, அம்மா, மாத்திரை போட்டியா? ஐயோ மறந்துட்டேம்மா. என்னதான் ஞாபகம் வச்சிருக்க? நல்லா சொல்லுங்க அத்தை. நான் தான் அடிக்கடி அவளுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. ஏண்டி, உனக்கு குழந்தை வேணுங்கிற அக்கறையே இருக்காதா? ஏமா அப்படிலாம் கேக்குற? பின்ன நேரத்துக்கு மாத்திரை சாப்பிடணும். மாத்திரை சாப்பிட்டாதானே குழந்தை பிறக்கும். சரி விடுமா, மறந்துட்டேமா. சரியான லூசுனி. வரேன், கிளாஸ்ல தண்ணி எடுத்து வை. அத்தை கொடு. இந்தா குடி. நல்லா கொடுங்க அத்தை. இந்த உலகத்திலே தான் மகளுக்கு குழந்தை பிறக்க கூடாதுன்னு பெத்த தாயே தான் கையாலே மாத்திரை குடுக்கிறது இங்கதான் நடக்கும். இத பார்க்க கண்கொள்ளா காட்சியா இருக்கு. ஹலோ, சொல்லுங்க சார். டாக்டர், உங்க நம்பருக்கு ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் அனுப்பியிருக்கேன். ஆமா, அனுப்பியிருக்கீங்க. டாக்டர், அந்த மெடிசன் எல்லாம் எதுக்கு சாப்பிடுறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா டாக்டர்? இந்த மருந்தை யார் சார் யூஸ் பண்றா? என் பொண்ணுதான் டாக்டர். உங்க பொண்ணா? உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷத்துக்கு மேல ஆகுது. குழந்தை இல்லைன்னு வேற சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா டாக்டர். அப்புறம் ஏன் சார் குழந்தை பொறுப்பை தள்ளி போடுற மருந்தை கொடுத்துருக்கீங்க? என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா, இந்த மருந்தை கண்டினியூஸா சாப்பிட்டா அவங்களுக்கு குழந்தையே பிறக்காது. டாக்டர், நாங்க குழந்தை பிறக்கும்னு நம்பிதான் ஒரு டாக்டர் பார்த்து இந்த மருந்தெல்லாம் வாங்கணும். எந்த முட்டாள் டாக்டர் அவன் இப்படி ஒரு மருந்த குழந்தை பிறப்புக்கு பிரிஸ்கிரைப் பண்ணிருக்கான்? அவன் டாக்டரே இல்ல. உடனே அந்த மருந்தெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க, இல்லனா குழந்தையே பிறக்காது. சரி டாக்டர், தேங்க்யூ. என்னங்க, என்ன சொன்னாரு டாக்டர்? துளசி சொல்றது சரிதான். இந்த மருந்தை சாப்பிட்டா நம்ம பொண்ணுக்கு குழந்தையே பிறக்காதான். கடவுளே, என்னம்மா இப்ப என்ன பண்ணுவீங்க? அவசரப்பட்டு கை நீட்டிட்டீங்க, வார்த்தை விட்டுட்டீங்க. அம்மா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க என்ன மேடம்? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். ஆனா
வண்டிக்குள்ள பேசினா அது சரியா வராது. ஏன்? ஆ, ஆ, இல்ல நம்மள பத்தின விஷயம்லாம் யார் மூலமா எப்படி போகுதுன்னே தெரியல. நான் அவரை சந்தேகப்படல, இருந்தாலும் சான்ஸ் எடுக்க வேண்டாம்ல. இல்ல வாஸ்தவம் தான். நீங்க சொல்லுங்க. ஏன் வெற்றி, அந்த டாக்டர் ஏன் இப்படி பண்ணிருக்கணும்? அதான் மேடம் எனக்கு ஒன்றும் புரியல. அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன முன்விரோதமா? அப்பாவுக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் சொன்னால்தான் தான் அங்கே போனோம். ஆனால் யாரோ ஒருத்தங்க தூண்டி விடுறாங்கன்னு மட்டும் கண்டிப்பாக தெரியுது. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் மேடம். இல்ல தொடர்ச்சியா நம்ம குடும்பத்தை சுத்தி ஏதோ ஒரு சதி நடந்துகிட்டே இருக்கிற மாதிரி தெரியுதுல்ல. ஆமாம். அன்னைக்கு தியாவை கடத்தினாங்க, அதுக்கப்புறம் உங்களை கடத்தினாங்க, அப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம், அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தாங்க. இதையெல்லாம் யோசிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல நடந்த விஷயத்துக்கும் இந்த ஆளுக்கும் ஏதாச்சும் லிங்க் இருக்குமா? முதல்ல அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். மேடம் நீங்கள் சொல்கிற மாதிரி நானும் இதை பற்றி யோசிச்சு பார்த்தேன். இப்போ அவன் முகம் மட்டும் எனக்கு நல்லா ஞாபகத்துக்கு வருது. ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் அவன் கிட்ட தப்பிச்சு போகிறான்ல, அதுதான் என்னால் ஒன்றுமே பண்ண முடிய மாட்டேங்குது. கடைசியா அவனை எங்க பாத்தீங்க? அந்த ஜூஸ் கடையில் பார்த்தனா, அப்புறம் ஆஸ்பத்திரியில் பார்த்தனா, அதுக்கப்புறம் ரோட்ல வர ஒரு வாட்டி பார்த்தவன. அப்போ ஒண்ணு பண்ணலாம், நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம். அங்க போயிட்டு அங்க நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்கலாம், ஏதாவது க்ளூ கிடைக்கலாம். இதை பற்றி நான் யோசிச்சு பார்த்தேன். ஒருவேளை ஆஸ்பத்திரிக்கு இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சிசிடிவி கேமரா வேலை செய்யலன்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்குமே, எல்லாம் வேலைக்கு ஆகாது. அப்ப நீங்க தானே சொன்னீங்க ஜூஸ் கடையில பாத்தீங்கன்னு, அங்க போய் விசாரிப்போம். ஜூஸ் கடையில் ஏற்கனவே விசாரிச்சிட்டேனே. இல்ல அங்க சிசிடிவி கேமராஸ் இருக்கும்ல, அந்த ஃபுட்டேஜ் கேட்டு பார்க்கலாம். கை கொடுங்க. இதுக்கு தான் உங்களை மாதிரி ஒரு புத்திசாலி கூட இருக்குன்னு அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல வாங்க போலாம். சொல்லுவாங்க.